ஏதோ ஒரு அதிகாரமிக்க நபரின் ஆதரவு இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை விற்கலாம் என்கிற துணிச்சல் எவருக்கும் வந்திருக்க. மொத்த டீலிங்க்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த சார் யார்? அந்த சார் இல்ல சம்பந்தப்பட்ட யாரும் இதுவரைக்கும் கைது செய்யப்படலையே, அது ஏன் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். ஒரு அண்டா திருநா குண்டா திருநானா உடனே ராத்திரியோட ராத்திரியா புந்து கைது பண்றீங்க. 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள நிலத்தை திருடிக்கிட்டு இருக்கிறான். இன்னைய வரைக்கும் ஒருத்தரையும் கைது பண்ண. நிராயுதமானியாக தனிமரமாக மொட்டை மரமாக நிற்கிறது திமுக. மாநில அரசு போலீஸ் டிஎம்கே முன்னாள் அமைச்சர்களை இறுக்கி பிடிக்கிற அதே சூழ்நிலையில மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை இறுக்கி பிடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. டிஎம்கே கதலாயிடும். டிஎம்கே இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் மத்திய அரசுடன் மோதாமல் இருப்பது. பிஜேபி கொண்டு வருகிற அந்த மசோதாவை ஆதரிக்க டிஎம்கே தயாராகி வருகிறது அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே சொல்லுகிறேன், அதிமுகவை காட்டிலும் பரிதாபத்துக்குரிய கட்சியாக டிஎம்கே மாறி இருக்கு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பழனி கோவில் நில விவகாரம் பூதாகரமாகி வருகிறதே. வணக்கம் நண்பர்களே. பழனி கோயில் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது, பூதாகரமாகி வருகிறது. பொதுவா முருகப்பெருமான்கிட்ட ரொம்ப நம்ம வேலையை வச்சு கூடாது. நம்மள ரொம்ப ஸ்மார்ட்னு காட்டினோம்னா முருகப்பெருமான் அவர்களை காட்டிலும் தன்னை ஸ்மார்ட் அப்படின்னு காட்டிக்கொள்வார். இதுல சென்டிமெண்ட்ஸ்ல நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நம்பலாம், அப்படி இல்லைன்னா நம்ப தேவையில்லை, அது அவங்க இஷ்டம். முன்னால எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல திருச்செந்தூர்ல வைரவேல் திருடு போயிற்று அப்படிங்கிற ஒரு பெரிய புகார் எழுந்தது. அப்ப திடீர்னு திருச்செந்தூர் கோயிலுடைய வைரவேல் மேல அதீத பற்று கொண்டு நீதி கேட்டு நெடிய பயணத்தை நாத்திகரான கருணாநிதி நடத்தினார். ஏன்னா அன்னைக்கு அரசியலுக்கு அது அவருக்கு தேவைப்பட்டது. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வைரவேல் திருட்டுல சம்பந்தப்பட்டிருந்தார் என்று கருதப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரி, அவர் பேரு சுப்பிரமணியன் பேரு. அவர் கடைசியில ஒரு நாள் ஒரு சாலை விபத்துல அவர் பலியானார். ஒரு லாரி அடிச்சு எப்படியே இறந்து போயிட்டார். அது என்ன ஆச்சரியம்னா, அந்த லாரிக்கு பேரு செந்திலாண்டவர் லாரி சர்வீஸ் அப்படின்னு. இது உண்மை, இது நடந்தது. அதுவும் இந்த பழனி ஆண்டவர் திருக்கோயில்லாம் போகர் சித்தர்லாம் பார்த்து பார்த்து உருவாக்கின கோயில். நவபாஷானத்தின் மூலமாக பழனி ஆண்டவரை அவர்கள் எவ்வளவோ கோடானு கோடி ஜபம் செய்து அந்த விக்கிரகத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். முழுக்க முழுக்க நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டது. அதனுடைய சக்தி, அதனுடைய வலிமை வேறு. அதை ரொம்ப லைட்டா எடுத்துட்டு ஓவரா விளையாடி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். இப்ப நான் சொல்ற விஷயத்த ஆத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த நம்பிக்கை இல்லாதவங்க நகையாடுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இதே மாதிரியான ஒரு சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கே உண்டு. அதனாலதான் நான் இந்த விஷயத்த மெனக்கெட்டு கோடிட்டு காட்டுகிறேன். இப்ப பாருங்க, ஒரு பெரிய முறைகேட்டுல ஈடுபட்டு இதுவரைக்கும் கவனத்துக்கே வராத ஒரு நிலத்தை சத்தமே இல்லாம வித்துட்டு கோடானு கோடி அள்ளணும்னு பார்த்தாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இந்த டீலிங்ல ஈடுபட்ட அந்த முதல் நபர்ல ஆரம்பிச்சு அறநிலையத்துறை அமைச்சர் வரைக்கும் எல்லார் மேலேயும் ஒரு சந்தேக பார்வை ஏற்பட்டு இருக்கிறது. இதை ஒட்டி நடந்த கேபினெட் மீட்டிங்ல லஞ்சம் ஊழல் இதுல ஈடுபட்ட மாதிரி ஏதேனும் ஒரு அமைச்சர் மீது புகார் வந்தால் நான் அமைச்சர்னு பார்க்க மாட்டேன், அவரை அந்த பதவியில் இருந்து அமைச்சர் பொறுப்பில் இருந்து நான் தூக்கி எறிவேன்னு சொல்லி விஜய் சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த பழனி விவகாரம் விஜயை பேச வைத்திருக்கிறது. ரொம்ப ஒரு பெரிய அளவுல அது போய்கொண்டு இருக்கிறது. பொதுவாக கம்யூனிஸ்டுகள் நாத்திகர்களாக இருப்பார்கள். நாத்திகர்களான கம்யூனிஸ்டுகள் பழனியில ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பீரோ உறுப்பினரும் தமிழகத்தினுடைய முன்னாள் செயலாளருமான கே பாலகிருஷ்ணன் அங்க பேசுறப்போ, பழனி கோயில் விவகாரத்தை நாங்க சும்மா விட மாட்டோம், அதுல இன்னும் தீவிரமா புலனாய்வு மேற்கொள்ளணும், இல்ல சம்பந்தப்பட்ட யாரும் இதுவரைக்கும் கைது செய்யப்படலையே, அது ஏன் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? இவ்வளவு பெரிய குற்றத்தில் ஈடுபட்டவரை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன்ல விட்டு போச்சு. இப்ப முன்ஜாமீன்ல விட்டா என்ன அர்த்தம்? ஏன் அந்த பத்திரம் போர்ஜரியா பண்ணி நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க? அப்போ அதாவது போலியான ஆவணம் தயார் பண்ணது, சொத்து அபகரிச்சது போன்ற நான் பெயிலபிள் செக்ஷன் எல்லாம் போட்டிருக்காதுல, சம்பந்தப்பட்ட யாரையுமே இதுவரை கைது பண்ணலையே. ஒரு அண்டா திருநா குண்டா திருநானா உடனே ராத்திரியோட ராத்திரியா புந்து கைது பண்றீங்க. 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள நிலத்தை திருடிக்கிட்டு இருக்கிறான். இன்னைய வரைக்கும் ஒருத்தரையும் கைது பண்ண.
அதே போல வித்தவங்களும் சரி, வாங்கினவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாருமே தலைமறைவா இருக்காங்க. அவங்க எப்படி அப்ஸ்காண்ட் ஆனாங்க? அவங்கள இன்னும் பிடிக்க முடியாதா? அந்த அளவுக்கு அவர்கள் சவாலுக்குரியவர்களா? ஏன் கைது செய்யப்படல அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இருக்கிறார். சோ ஒரு சந்தேக பார்வை மேல்மட்டம் வரைக்கும் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற அவர், தேவைப்பட்டால் நீதி விசாரணை கோரி எங்களையும் ஒரு பார்ட்டியாக நாங்கள் கோர்ட் கேஸ்ல இணைத்துக் கொள்வோம் அப்படின்னு தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். எங்களை பொறுத்த வரையில் ஏதோ இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இதோட முடிச்சுட்டோங்கிறது இல்ல. தேவையானால் அந்த விசாரணையில எங்களையும் பார்ட்டியாக இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் நீதிமன்றத்தை கூட நாடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். இதை எங்க வச்சு கூறினா பழனியில வச்சே கூறியிருக்கிறார். பழனியில இந்த மோசடி சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சியினுடைய சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. அதுல பேசுறப்போ அவர் சொல்லி இருக்கிறார். சோ தாவேகாவுடைய சப்போர்ட்டிங் போர்சஸே தாவேக அரசை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அங்க என்னென்ன தில்லாலங்கடி நடந்திருக்குங்கிறத பாருங்க. அங்க ஏற்கனவே பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சப் ரிஜிஸ்ட்ரா வேலை பார்க்கிறார். அவர் திடீர்னு இடம் மாற்றலாகி டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார். பாலச்சந்தர்னு ஒருத்தர் வர்றாரு. இந்த பாலச்சந்தர் இருக்கிறப்போ திடீர்னு இந்த நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ய, அதாவது இன்னொருத்தருக்கு விற்க முயற்சி நடக்கிறது. இதுக்கு அந்த பாலச்சந்தர்ங்கிறவர் ஒத்துழைக்கல. உடனே அவர் லீவ் போட்டு போயிடுறாரு. போன நிலையில கொடைக்கானல்ல இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவர் டெபுடேஷன்ல வரவழைக்கப்படுகிறார் அந்த ஒரு நாள் டீலிங்காக. அவர் இருக்கிறப்போ இந்த பத்திரப்பதிவு நடந்து முடிகிறது. பத்திரப்பதிவை இந்த லேண்ட் யாருக்கு சொந்தம் அப்படின்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு சொந்தமானது 1.4 ஏக்கர். ஆனால் அதனுடைய நிர்வாகம் எல்லாமே பழனி கோயில் தக்காருக்கு கீழே வருகிறது. அதாவது அறநிலையத்துறையினுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய மடத்தினுடைய சொத்து 1.4 ஏக்கர்ஸ். அது எங்க பழனி அடிவாரத்துல சன்னதி தெருவிலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரப்பு. இப்ப திடீர்னு யாரு கொடுத்த நிர்பந்தம் என்ன ஏதுன்னு தெரியல. இத்தனை காலம் அனுபவித்து வந்த அந்த நிலத்தை வேற 2 பேருக்கு அவங்க விற்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த வெள்ளைத்துறை, இன்னொருத்தர் பழனி புதூரை சேர்ந்த சேதுபதினு ஒருத்தர். சோ வெள்ளத்துறைக்கும் சேதுபதிக்கும் இந்த திருப்புகள் மற்றும் முருகதாஸ் அப்படிங்கிறவங்க அந்த லேண்டை விற்கிறாங்க. அந்த லேண்டினுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 100 கோடி ரூபாய். ஆனா வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த 2 கோடி ரூபாய்க்கு காசோலை தரப்பட்டதாக அவங்க பத்திரப்பதிவுல கணக்காட்டுறாங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. இப்போ என்ன டவுட் வருதுன்னா, காசோலைன்னு காட்டினாங்களே, ஆக்சுவலா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாங்கின 2 பேர் இருக்காங்கல்ல, வெள்ளதுரை அப்புறம் சேதுபதி, அவங்களுக்கு இந்த 2 கோடி ரூபாய் அளவுக்கு பே பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்லாத ஆட்கள், ஒண்ணுமில்லாத ஆட்கள். அவங்க எப்படி 2 கோடி ரூபாய்க்கு செக்கு கொடுத்திருப்பாங்க? அப்பனா எந்த பேங்க் செக்கு? அந்த பேங்க்ல அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் தர்ற அளவுக்கு பணம் இருந்ததா? எப்படி அவங்களால இஷ்யூ பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி எழுகிறது. இல்லைன்னா அக்கௌண்ட்ல பணமே இல்லாத நிலையில செக்ல 2 கோடின்னு எழுதி அதை ஜெராக்ஸ் எடுத்து பத்திரப்பதிவின் போது நாங்க செக்கா இஷ்யூ பண்ணிட்டோம், அதை எங்களுக்கு வித்தவரும் பெற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு காட்டி டோட்டலா பத்திரப்பதிவு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ஒரு சல்லி பைசா தராமலேயே இந்த 1.4 ஏக்கர் நிலத்தை இன்னொருத்தருக்கு கைமாற்றி கொடுத்து ஏதோ ஒரு தில்லாலங்கடி நடந்திருக்கோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. இது 100 கோடி ரூபாய் போகக்கூடிய சொத்து. பொதுவா இந்த மாதிரி ஒரு இல்லீகலா பிசினஸ் பண்றப்ப என்ன செய்வாங்கன்னா, இது 100 கோடிக்கு போகக்கூடிய சொத்துனா அட்லீஸ்ட் ஒரு 95 கோடி ரூபாய் கொடுத்தாவது வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பையரை ரெடி பண்ணிடுவாங்க. பையரை ரெடி பண்ணிட்டு இங்க கைமாத்தி விட்டதும் அந்த சூடு குறையாம அப்படியே அதை பெரிய விலைக்கு அப்படியே மாத்தி விட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு யூகம், நிச்சயமா இதை வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் பையர் ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி இங்க ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு கூறப்படுகிறது. இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, 2 கோடியே தர முடியாத அளவுக்கு ரொம்ப சாதாரணமானவர்கள் இந்த சேதுபதி வெள்ளத்துறைன்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அப்படிப்பட்டவங்க 100 கோடியெல்லாம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் பையரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க? அவங்களால என்ன முடியும்?
அவ்வளவு பெரிய திறன்லாம் இவர்களுக்கு உண்டா என்ன? அது கிடையாது. அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் பையரை ரெடி பண்ணதுல இருந்து இப்படி ஒண்ணுமே இல்லாத இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு செக்க கொடுக்கிற மாதிரி கொடுத்து இவங்களை விற்கிற மாதிரி விற்க வச்சு இந்த எல்லா நெட்வொர்க்கையும் விஷயம் தெரிந்த ஒரு சக்தி மிக்க அதிகாரத்தில் உள்ள யாரோ ஒருவர் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற யூகம் வலுத்து வருகிறார். இப்ப இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கே பாலகிருஷ்ணன் வைக்கிறார். வித்த 2 பேரும் சரி, வாங்கின 2 பேரும் சரி, எல்லாம் தலைமறைவா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்களை யாரும் கைது செய்யலையே. அது ஏன்? தமிழக காவல்துறை ஒரு திறமையான காவல்துறை. எங்க யார் இருந்தாலும் அடுத்த நினைச்சா 24 ஹவர்ஸுக்குள்ள சிந்த பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஆனா இங்க வாங்கின அந்த 2 பேர் காணோம். இப்பதான் வந்து அந்த விற்ற முருகதாஸ் அப்படிங்கிறவருடைய புகைப்படமும் வாங்கின சேதுபதி அப்படிங்கிற புகைப்படம், இந்த 2 பேர் புகைப்படம் மட்டும் வந்திருக்கு. இன்னும் 2 பேரோட வர வேண்டி இருக்கு. அந்த புகைப்படம் இன்னும் இப்பதான் புகைப்படமே வெளியில தெரிஞ்சிருக்கு. இவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. எப்படி கைது செய்யப்படாமல் இருக்காங்க? அந்த அளவுக்கு தப்பிச்சு தலைமறைவாயிர முடியும்? போலீஸ் அவ்வளவு ஈஸியாலாம் ஏமாத்திர முடியுமா? அப்படின்னா இம்மிடியட்டா கைது செய்ய விடாமல் தடுப்பது யாரு? இதுக்கு பின்னாலே இருக்கிறது யார்? இதுதான் இப்ப எல்லாருக்கும் உண்டான ஒரு கேள்வி. டிஎம்கே காலத்துல கேள்வி கேட்டாங்களே, அதே கேள்வி இப்ப இந்த காலத்திலும் தாவேகா காலத்திலும் தொடர்கிறது. யார் அந்த சார்? மொத்த டீலிங்க்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த சார் யார்? அந்த சார். இந்த கேள்வி பழனி டீலிங்கிலும் தொடர்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க். இன்னும் வெளிச்சத்துக்கு வர வேண்டிய உண்மைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் விசாரணை தொடங்குகிற போதே பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறதோ என்கிற சந்தேகம் வலுத்து வருகிறது. அப்படி வலுப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், முக்கியமான இந்த நபர்கள் எவரும் கைது செய்யப்படாமல் இருப்பது. குற்றம் சாட்டப்பட்ட சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நிபந்தனை ஜாமீன் பெற்றுவிட்டார். அவரும் கைது செய்யப்படும். சோ மொத்தத்துல இந்த விவகாரத்துல நடந்திருக்க ஒரே ஒரு நல்ல காரியம், மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுடைய உத்தரவின் பேரில் இந்த மொத்த பத்திரப்பதிவு கேன்சல் ஆகியிருக்கு. அந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலம் மீட்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா இந்த மோசடியில சம்பந்தப்பட்டவர்கள் இன்னமும் சட்டத்தின் பிடிக்குள் கொண்டு வரப்படவில்லை. அவர்கள் வெளியில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணை நடந்து வருகிறது. ஆனால் இன்னும் கைது செய்யப்படவில்லை. ஒருவேளை அடுத்த சில நாட்கள்ல கூட கைது செய்யப்படலாம். இன்னும் நமக்கு காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அந்த கோயிலுடைய அடிவாரத்திலேயே இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய லேண்ட ஈஸியா கை வைக்க முடியும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வித்து பெரிய அளவுல காசு பார்க்க முடியும் அப்படிங்கிற துணிச்சல் சர்வசாதாரணமா எல்லாருக்கும் வர. அதுக்கு பின்னால பவர்ஃபுல் பர்சனாலிட்டி சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த தைரியம் வரும். அதனால நம்முடைய யூகம் இதுதான். ஏதோ ஒரு அதிகாரமிக்க நபரின் ஆதரவு இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 1.4 ஏக்கர் நிலத்தை விற்கலாம் என்கிற துணிச்சல் எவருக்கும் வந்திருக்க. அந்த மாதிரியான எண்ணம் கூட ஒருத்தருக்கு உதிச்சிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 1.4 ஏக்கர்னா என்ன, ஜஸ்ட் கைய வச்சு மறைக்கிற அளவுக்கான இடமா? அதுவும் சன்னதி தெரு எவ்வளவு பிஸியான தெரு, அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பரப்புள்ள இடம்னா சாதாரணமா? ஊர்வாய ஒலை போட்டு மூட முடியுமா? அவ்வளவு ஈஸியா ஒரு டீலிங் பண்ணிட முடியுமா? ஒருத்தர் இன்னத்துக்கு வித்துட்டு போயிட முடியுமா? எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இன்னொன்னு, இந்த டீலிங் பின்னால இருக்கக்கூடிய மோசடி தன்மையெல்லாம் உணர்ந்துதான் வேலையில இருந்த சப் ரிஜிஸ்டர் லீவ போட்டு போயிட்டாரு. ஏன்னா எந்த லேண்ட வித்தாங்களோ அந்த லேண்ட் மேல பல கேஸ் எல்லாம் இருக்கு. அதை காரணம் காட்டித்தான் இதெல்லாம் வழக்குகள்லாம் நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்போ இத பத்திரப்பதிவுல செய்ய முடியாது, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக வந்த பாலச்சந்தர் அப்படிங்கிற சப் ரிஜிஸ்டர் லீவ போட்டு போயிட்டாரு. ஆனா என்ன நடக்குது? ஏதோ ஒண்ணு, ஒரு சக்தி மிக்க நபருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் பேரில் இவை அனைத்தும் நடந்திருக்கிறது. இந்த யூகத்துக்கே ஒருத்த வரக்கூடாது, சந்தேகமே படக்கூடாது அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமளிக்காத விதத்தில் விசாரணை நடந்தாக வேண்டும். சந்தேகத்துக்குரிய அனைவரும் கைது செய்யப்பட்டாக வேண்டும். இப்ப பாருங்க, தாவேகாவுடைய எம்எல்ஏவை தூக்கணும்னு நினைச்ச யூடியூபர்ல இருந்து
அது சம்பந்தப்பட்ட ஜேர்னலிஸ்ட் வேற யாரெல்லாம் டச் எல்லாரையும் தூக்குறாங்க. எவ்வளவு வேகமா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. படபடப்பட அரெஸ்ட் பண்றாங்க. அதே போல பழனி விவகாரத்துல அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் இன்னைக்குள்ள அரெஸ்ட் ஆயிருக்க வேண்டாமா? தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ உறுப்பினர் சொல்லுகிறார், கே பாலகிருஷ்ணன் சொல்லுகிறார், வித்த 2 பேரும் அரெஸ்ட் ஆகல, வாங்கின 2 பேரும் அரெஸ்ட் ஆகல. இது ஏன்னு கேட்கிறார். நான் இல்ல, கே பாலகிருஷ்ணன் கேட்கிறார். பதில் சொல்லணும்ல. தாவேகா எம்எல்ஏவை விலைக்கு வாங்கணும்னு நினைச்சவங்க விஷயத்துல வேகம் காட்டுகிற காவல்துறை, சூடு பிடிக்கிற கைது நடவடிக்கை பழனி விவகாரத்திலே இருக்கணுமா இல்லையா அப்படி எதிர்பார்க்கிறது ஒரு சாதாரண இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வாக்காளருடைய எதிர்பார்ப்பாகத்தானே இருக்கும். அந்த என்ன தவறு இருக்க முடியும்? ஆக ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி நடுநிலையோடு நடந்து கொண்டு இந்த விஷயத்தை சிறப்பான முறையில விஜய் கையாண்டால் விஜய்க்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். இல்ல சில பேரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணினார் ஊர்வாய மூட முடியாது. அது அவர் பெயரை கெடுத்து விடும். ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்கள் வர இருக்கும் இடைத்தேர்தலில் கூட எதிரொலிக்கலாம். அதனால விஜய் இந்த பழனி விவகாரத்தில் அவர் நேரடியாகவே தலையிட்டு தேவையான நடவடிக்கையை விரைவாக எடுப்பதற்கு அவர் ஆணையிட வேண்டும். பிரத்யேகமாக இந்த விவகாரத்தில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். இன்னொன்னு, காவல்துறை என்பது விஜயனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வருகிற துறை. சோ அதற்கு நேரடியாக ஆணை பிறப்பிக்கக்கூடிய அத்தனை உரிமை, அத்தனை அதிகாரம் எல்லாம் முதல்வர் விஜய்க்கு உண்டு. அதனால துரிதமாக செயல்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட எவரும் வெளியில் இருக்கக்கூடாது, அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு. இதை நாம முதல்வர் விஜயனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லுகிறோம். பாஜகவுடன் திமுக நெருங்கி வருவது போல் RS பாரதி பேசியிருக்கிறாரே. RS பாரதி என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா, நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய பரிந்துரைகளை மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவில் பாரதிய ஜனதா கட்சி சேர்த்திருந்தால் அதை ஆதரிப்பது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா பிஜேபிக்கு பக்கத்துல கொஞ்சம் டிஎம்கே நெருங்குகிறதுன்னு அர்த்தம். பிஜேபி கொண்டு வருகிற அந்த மசோதாவை ஆதரிக்க டிஎம்கே தயாராகி வருகிறது அப்படின்னு அர்த்தம். கடந்த ஏப்ரல் மாசம் இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதா வந்தப்போ அதுக்கு எதிராக வாக்களித்தது டிஎம்கே. இப்ப ஆதரிச்சு வாக்களிச்சா எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க 2 மாசத்துக்கு முன்னால எதிர்த்து போட்டீங்க, இப்ப உடனே ஆதரிக்கிறீங்க ஏன் அப்படின்னு. இப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல. இப்போ அதுக்கு பதில் சொல்றதுக்காக ஒரு கிரவுண்ட கிரியேட் பண்ணாங்க டிஎம்கே தரப்புல. அது என்ன கிரவுண்ட் அப்படின்னா, இப்போ தமிழகத்தினுடைய மொத்த தொகுதிகள், மக்களவை தொகுதிகள் எத்தனை இருக்கோ அதை காட்டிலும் கூடுதலாக ஒரு 50% குறையாமல் கூடுதலா தொகுதிகள் எண்ணிக்கை கிடைக்கும்னா டிஎம்கே ஆதரிக்கும் அப்படின்னு. இது ஒரு பெரிய ப்ரீ கண்டிஷன். ஆக்சுவலா இந்த ப்ரீ கண்டிஷன் எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கிற தொகுதி எவ்வளவோ அதுல இன்னும் கூடுதலா ஒரு 50% கிடைக்கத்தான் போகுது. இந்த ப்ரீ கண்டிஷன் போடாமலேயே அவ்வளவு கிடைக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கணக்கின்படி இப்ப இந்த மசோதா பாஸ் பண்ணப்பட்டால் தமிழகத்துக்கு 58 59 தொகுதிகளோ கிடைக்கும். இப்ப எத்தனை தொகுதி? 39. இன்னும் கூடுதலா ஒரு 20 தொகுதிகள் கிடைக்கும். 20 தொகுதிங்கிறது கிட்டத்தட்ட கரெக்டா 50% ஆஃப் தமிழ்நாடு கான்ஸ்டிடியூன்சி. ரைட்டா? இதுதான் ஆல்ரெடி கிடைக்க போகுது. முன்னால ஒரு தடவை இந்த ஏப்ரல்ல கொண்டு வந்தப்போ இந்த மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக பேசின ப. சிதம்பரம் ஒரு கணக்கின்படி அநேகமாக தமிழ்நாட்டுக்கு 58 59 தொகுதிகளோ கிடைக்கக்கூடும். மேம்போக்காக பார்த்தால் நிறைய தொகுதிகள் கிடைக்கிறது என்று நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் இதில் ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். சோ அப்பவே சிதம்பரமே 58 59 தொகுதி கிடைக்குங்கிறதை என்டார்ஸ் பண்ணி இருக்கிறார். இது டிஎம்கே சொல்லித்தான் கிடைக்குங்கிறதுல ஒண்ணுமே சொல்லாமல் வாயை பத்தி கொண்டு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு 58 59 தொகுதியா கிடைக்கத்தான் போகுது. ஆனால் டிஎம்கே இந்த தடவை காங்கிரஸ பழி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால பிஜேபி ஆதரிக்கிறது அப்படிங்கிற முடிவை நோக்கி நகர்றாங்க. இதை ஜஸ்டிஃபை பண்ணணும். டிஎம்கே எது செஞ்சாலும் விஞ்ஞானபூர்வமாகத்தான் செய்வாங்க. அப்போ இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு புது கண்டிஷன் ஒண்ணு போடுற மாதிரி, இப்ப இருக்கிற தொகுதியில ஒரு 50%க்கு குறையாமல் எங்களுக்கு தொகுதி எண்ணிக்கை கூடுதலாக கிடைத்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி. உடனே பிஜேபி சைடுல அமித்ஷாவும் மற்றவர்களும்
உங்க இதுல 50% குறையாமல் கிடைக்கும், கூடுதலா கிடைக்கும், அதுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் தருகிறோம். உடனே டிஎம்கே அந்த உத்தரவாதத்தை நீங்கள் தந்தீர்கள் என்றால் உங்களை ஆதரிப்பதில், உங்கள் மசோதாவை ஆதரிப்பதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை அப்படின்னு இவங்க. ஆக்சுவலா இந்த டயலாக் எல்லாம் இல்லாமலே அந்த எண்ணிக்கைக்கு கிடைக்கத்தான் போகுது. ஆனால் டிஎம்கே ஆதரிக்கிறதுக்கு ஒரு கிரவுண்ட கிரியேட் பண்றாங்க. ஏன்னா ஏப்ரல்ல எதிர்த்து போட்டாங்க. இப்ப கேட்பாங்கல்ல, ஏப்ரல் மாசத்துல எதிர்த்து ஓட்டு போட்ட இந்த மசோதாவுக்கு இப்ப மட்டும் ஏன் இப்படி போட்டேன்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு கிரவுண்ட். நாங்க தமிழகத்தின் நலனை விட்டு கொடுக்கல. 39 தொகுதி இருந்த தமிழகத்துல இனிமேல் 59 தொகுதி வரும்னு இந்த மசோதால ரிட்டர்னா உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு. அதனால தமிழகத்தின் நலன் கருதி இந்த மசோதாவை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு அவங்க சொல்ல போறாங்க. சோ அல்டிமேட்டா என்ன, பிஜேபி கொண்டு வர மசோதாவை திமுக ஆதரிக்க போகிறது. அதான் மெசேஜ். சரி, அப்படியெல்லாம் ஆதரிச்சாக வேண்டிய அவசியம் டிஎம்கேக்கு என்ன வந்தது? ஏன்னா இங்க தாவேக ஆட்சி வந்தாச்சு. டிஎம்கே தரப்புல இருக்கக்கூடிய பணங்காட்சி மரமாக இருக்கக்கூடிய, காமதேனுவாக இருக்கக்கூடிய முக்கியமான பணம் படைத்த அமைச்சர்களை தமிழக அரசுடைய காவல்துறை சுற்றி வளைக்கிறது, நெரிக்க தொடங்கி இருக்கிறது. இதே மாதிரி பல்வேறு அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வு துறைகள்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா மத்திய அமைப்புகள், புலனாய்வு அமைப்புகள் ஃபுல்லா வாயை பத்திட்டு அமைதியா இருக்கு. ஏன்னா மசோதா நிறைவேறினா டிஎம்கே எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. அதனால மத்திய அரசு பக்கத்துல ஒரு மௌனம் தெரிகிறது, கொஞ்சம் அமைதியா அடக்கி வாசிக்கிறாங்க. அதே போல டிஎம்கேக்கு என்னன்னா மாநில அரசு பயங்கரமான ஒரு நெருக்கடியை கொண்டு வருது. எல்லாத்துக்கும் மேல டிஎம்கே சைட்ல இருந்தும் எம்எல்ஏக்களை தூக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏடிஎம்கே மட்டும்தான் பலிகடாய் நினைச்சா அதே ரேஞ்சுக்கு டிஎம்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க போல இருக்கு. ஏற்கனவே டிஎம்கே கூட இருந்த அத்தனை கூட்டணி கட்சியிலும் மொட்டை அடிச்சாச்சு, எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு கூட்டணி பலம் இல்லாமல் நிராயுதமானியாக, தனிமரமாக, மொட்டை மரமாக நிற்கிறது திமுக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரே நேரத்துல மாநில அரசையும் பயத்துக் கொண்டு, மத்திய அரசையும் பயத்துக் கொண்டு சர்வைவே பண்ண முடியாது. அப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க, தாவேக அடங்குற மாதிரி இல்ல, நம்மள தீய சக்தி சொல்லித்தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, நம்ம எம்எல்ஏக்கள் மேலே கை வைக்கிறாங்க, நம்ம கூட இருந்த கூட்டணி கட்சி ஒண்ணும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அட்லீஸ்ட் மத்திய அரசுடைய குட் புக்ஸ்ல, குறிப்பா அமித்ஷாவுடைய குட் புக்ஸ்லயாவது இருந்துப்போம். இப்போதைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஒருவேளை இப்ப தாவேக அவனுடைய மாநில அரசு போலீஸ் டிஎம்கே முன்னாள் அமைச்சர்களை இறுக்கி பிடிக்கிற அதே சூழ்நிலையில, அதே வேகத்துல மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை இறுக்கி பிடிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. டிஎம்கே கதலாயிடும். இன்னொன்னு இந்த போதைப் பொருள் கடத்தல், அதுல அந்த ஜாஃபர் சாதிக் அந்த விஷயம் எல்லாம் இன்னும் இருக்கு. ஜாஃபர் சாதிக் ஜாமீன்ல தான் வெளியில வந்து இருக்கிறார். அந்த ஜாஃபர் சாதிக்குடைய பணம் திரைப்படம் எடுக்க உதவி இருக்கிறது. அந்த திரைப்படத்துல உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி சம்பந்தப்பட்டிருந்தார். சோ போதைப் பொருள் மூலம் ஜாஃபர் சாதிக்கு சம்பாதித்த பணம் உதயநிதி வரைக்கும் போயிருக்கிறது. அது ஒரு பெரிய சைக்கிள் ஒண்ணு இருக்கு. சோ ஜாஃபர் சாதிக்ல தொடங்கி அந்த கேஸை இறுக்கி பிடிக்கணும்னு அமித்ஷா நினைச்சார்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிக்கே ஆபத்து ஏற்படும். டோட்டலா இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு உண்மையிலேயே சொல்லுகிறேன், அதிமுகவை காட்டிலும் பரிதாபத்துக்குரிய கட்சியாக டிஎம்கே மாறி இருக்கு. அதிமுகவுக்கு ஒரே ஒரு ஆபத்து தான், இன்டர்னலா அவங்க கட்சியில இருந்து பல பேர் வெளியில போறாங்க, அதோட முடிஞ்சிருது. டிஎம்கேக்கு அப்படி இல்ல, டிஎம்கே கட்சியில இருந்து ஆட்களை வெளியில எடுக்க முயற்சி பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, டிஎம்கே கூட இருந்த கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே கிட்டத்தட்ட இழுத்துட்டாங்க. மூணாவது, டிஎம்கேனுடைய பணங்காட்சி மரங்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்த முன்னாள் அமைச்சர்கள், அவர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். மும்முனை தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது திமுக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில முதலுக்கே மோசம் வராம எப்படியாவது கொஞ்சமாவது கரையேறணும், தப்பணும்னா டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் மத்திய அரசுடன் மோதாமல் இருப்பது, மத்திய அரசுக்கு தேவையான அளவுக்காவது கொஞ்சம் சப்போர்ட் பண்றது. அதுக்காக பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது இல்ல, அதை இப்போதைக்கு பிஜேபி எதிர்பார்க்கல. கொண்டு வர்ற மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதற்கு டிஎம்கே ஒத்துழைத்தால் போதும். இன்னொன்னு, இந்த கூட்டணிங்கிற அளவுக்கு இப்போ ஒண்ணுமே தேவையும் இல்லை. ஏன்னா அடுத்தாப்புல இம்மீடியட்டா எந்த எலெக்ஷன் கிடையாது. இனிமேல் எலெக்ஷன்ங்கிறது 2029. ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் 2027 லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கும். அப்ப என்ன பண்றாங்கிறது அப்ப முடிவு பண்ண வேண்டியது. அந்த டயத்துல தனித்து கூட எல்லா கட்சிகளும் போட்டியிடலாம். இப்பவே இடதுசாரி கட்சிகள்
நாங்கள் தனித்து போட்டிடுவோம்னு சொல்லிட்டாங்க. அது வேற. அப்படிங்கிறப்ப பொது தேர்தல்ங்கிற அளவுல 2029 தான். அப்படிங்கிறப்ப பிஜேபியுடைய ஒரே இது என்ன, நாங்கள் நினைச்ச அந்த மசோதாவை சாதிச்சு காட்டணும். அதுக்கு டிஎம்கே 22 எம்பிஸ் ஆதரவு இருந்தால் நல்லது. அதுக்கு பரிசா டிஎம்கே மேல இருக்கக்கூடிய கேஸ இவங்க ஆற போடுவாங்க. டிஎம்கேக்கு என்ன, தாவேகா ஒரு பக்கம் நெரிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் மத்திய அரசும் தங்களை நெரிக்க ஆரம்பிச்சா தாங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு மத்திய அரசுங்கிற அளவுலயாவது அவங்க நிர்பந்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுக்காக டைம் இருக்கும். இல்லாட்டி மூச்சை இழுத்து விடுறதே கஷ்டமாயிடும். இதுதான் இப்ப டிஎம்கேலயும் அதே போல பிஜேபி சைடு இருக்கக்கூடிய கணக்கு வழக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அமித்ஷா கொண்டு வருகிற அந்த மசோதாவை, அதாவது மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை திமுக ஆதரிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைக்கு தமிழக தலைமை செயலகத்துக்கு வந்திருந்த மத்திய அமைச்சர் அத்துவாலே கூட அதை ஹிண்ட் பண்ணி இருக்கிறார். அநேகமா பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வர்ற இந்த மசோதாவை டிஎம்கே ஆதரிக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். பிஜேபி தரப்புல இருந்து டிஎம்கேயோட பேச இருக்காங்க அப்படின்னு சொல்லி அத்துவாலே கூறியிருக்கிறார். அதனால இஷ்யூ பேஸ்டா, இந்த வார்த்தையை தயவுசெய்து அண்டர்லைன் பண்ணிக்கணும், இஷ்யூ பேஸ்டா டிஎம்கேயும் பிஜேபியும் சில விஷயங்களில் ஒத்துழைக்கும் போல தெரிகிறது. இதை இஷ்யூ பேஸ்டுன்னு சொல்றேன். இதை பொலிட்டிக்கலா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொலிட்டிக்கலா கடைசி வரைக்கும் அவங்க ஒரு கூட்டணிக்குள்ள வராமலே இருக்க 99% வாய்ப்புகள் உண்டு. இஷ்யூ பேஸ்டா அவங்க ஒரு ஒருங்கிணைப்போடு நடந்து கொள்வார். ஏன்னா தேசிய அளவுல டிஎம்கேக்கு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸா இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இல்ல. ஒரே நாள்ல முதுகுல குத்திட்டு தாவேகா பக்கம் போயிட்டு இப்ப தாவேகா மினிஸ்ட்ரிலையும் இருக்காங்க. அப்போ தேசிய அளவுல அதுக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் ஒன்று தேவைப்படுது. ஆனா அதே நேரத்துல பிஜேபியோட அலையன்ஸை டக்குன்னு வைக்க முடியாது. ஏன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை, மோடிக்கு எதிரான வெறுப்புணர்வை ரொம்ப ஆழமாக தமிழகத்துல கிளறி விட்டு அதுல குளிர் காஞ்சு அதனால அரசியல் லாபம் பார்த்த கட்சி டிஎம்கே. அதனால சட்டுன தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டு சோமசால் கடிச்சு பிஜேபியுடன் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது முடிவுக்கு போக முடியாது. இப்போதைக்கு டிஎம்கேயுடைய தந்திரம் அப்படிங்கிறது தன்னை காப்பாற்றிக் கொள்வது. அதற்காக சில நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவை இஷ்யூ பேஸ்டாக மத்திய பிஜேபி அரசுக்கு வழங்குவது, இவ்வளவுதான். அதனால இஷ்யூ பேஸ்டா பிஜேபியுடன் நெருங்கி வர தொடங்கி இருக்கிறது டிஎம்கே அப்படின்னு நான் நம்பலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.